ஸோ அதே மாரி இந்த படத்தோட செகண்ட் ஹால்ஃப் வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல வந்து லைக் இன்டர்வல்லயே அவர் வந்து தாலி கட்டி முடிச்சுட்டாரு. மோஸ்ட்லி எல்லாம் இந்த மாரியான ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்டின்னாலே வந்து செகண்ட் ஹால்ஃப் எப்படி மூவ் ஆகும்னா, அந்த இன்னொரு லவ்வர் கேரக்டர் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து கெட்டவன்ற மாரி காட்டிடுவாங்க. ஸோ அவனோட லவ் வந்து ஃபேக் லவ் அப்டின்ற மாரி காட்டிடுவாங்க. ஸோ காட்டிட்டு கடைசியா ஹீரோவும், ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்க அப்டின்ற மாரி இந்த படத்த ஈஸியா முடிச்சிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனா அப்டி படத்த கொண்டு போயிருந்தாங்க, செகண்ட் ஹால்ஃப்ல கொண்டு போயிருந்தாங்க அப்டின்னா, இன்னைக்கு வர கிரிட்டிசிசம்ஸ் எதுவுமே வந்திருக்காது. ஏன்னா தாலி கட்டினோனே கடைசியா வந்து சேர்ந்துட்டான். ஸோ லைக் அவங்க பண்ண மேரேஜ் வந்து ஃபேக் கிடையாது. அது ரியல் தான். அந்த பொண்ணு பண்ண லவ் தான் வந்து ஃபேக். மோஸ்ட்லி தமிழ் சினிமால வந்து ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து இப்படி தான் முடிப்பாங்க. நான் திரும்பவும் அதான் சொன்னேன். இந்த படத்தோட கோர் கன்டென்ட் வந்து ஹானர் கில்லிங் தான். அதனால தான் செகண்ட் ஹால்ஃப்ல வந்து இந்த மாரி எந்த ஒரு கன்டென்ட் வந்து கொண்டு போல. லைக் திரும்பவும் அந்த பொண்ணு எடுத்த ஸ்டாண்ட் வந்து கரெக்ட் தான். அந்த பொண்ணு வந்து அவளோட லவ்வோட தான் சேரணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கன்டென்ட். லைக் அது அது வந்து ஹானர் கில்லிங்க்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிற ஒரு லவ்னால அது சேரணும். அது கண்டிப்பா சேர்ந்தா தான் இந்த படம் வந்து சொல்ல வர கருத்த வந்து கரெக்ட்டா டெலிவரி பண்ணும் அப்டின்றார். ஸோ அதனால தான் அந்த குழந்தை கன்டென்ட்டும் வந்துச்சு. நெறைய பேர் வந்து ஓகே தாலி கன்டென்ட் கூட நான் ஒத்துக்கிறேன். பட் குழந்தை கன்டென்ட் எதுக்கு? எதுக்காக அந்த மாரி ஒரு கன்டென்ட் வந்து கொண்டு வரணும் அப்டின்னா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த குழந்தை கன்டென்ட்டுமே வந்து ஆனர் கில்லிங்க்குள்ள தான் அவர் வந்து வச்சிருக்காரு. இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாரி லைக் அந்த காஸ்ட்லாம் பார்க்காம அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருந்தாரு அப்டின்னா, இந்த குழந்தை பொறந்ததுன்றது வந்து கரெக்ட்டான விஷயம் தான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொறந்த குழந்தையா தான் அது இருந்திருக்கும். இந்த ஆணவ கொலைக்கு பின்னாடி இருக்க மைண்ட் செட்ல முக்கியமானது வந்து இந்த வாரிசு பிரச்சனை. லைக் என்னோட வாரிசு வந்து என் ஜாதியில இருந்து தான் வரணும் அப்டின்றது. இப்ப ஆனந்த் கிளிங்க பத்தி நான் ஒரு படம் எடுக்கிறேன். அப்ப நான் அந்த வாரிசுன்னு அந்த மைண்ட் செட்டையும் நான் அட்ரஸ் பண்ணணும்ல. இப்ப இந்த சொசைட்டில இருக்க மைண்ட் செட் தானே அது. சோ என்னோட குடும்பத்திலயோ, இல்ல என் பொண்ணு மூலமா வந்து வேற ஒரு ஜாதியிலருந்து வந்து அந்த வாரிசு பொறந்துறக்கூடாது அப்டின்ற அந்த மைண்ட் செட் தான் அது. அப்ப அதையும் அட்ரஸ் பண்றோன்றதுக்காக தான் அந்த கன்டென்ட் வந்து வச்சிருக்காங்க. ஏன் இந்த விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணியே ஆவணுமா? இப்டி சொல்லியே ஆகணுமா? அப்டின்னு கேட்டா, நீங்க யோசிச்சு பாருங்க. லைக் ஒரு ஆனந்த் கிளிங்கோட மைண்ட் செட்டோட முக்கியமான ஆஸ்பெக்ட்டே இதுதான். லைக் வந்து 2 பேருமே மனுஷங்க தான். மனுஷன் இது ஒரு மனுஷ குடும்பம், இது ஒரு மனுஷ குடும்பம். 2 மனுஷ குடும்பமும் சேர்ந்து ஒரு மனுஷ குட்டிய வந்து போடப்போது. ஆனா நான் அதுல வந்து சாதிய பார்ப்பேன். எங்களோட ஜாதியில இருந்து தான் எங்களுக்கு வாரிசு வரணுன்ற மைண்ட் செட் வந்து ரொம்ப ஆபத்தானதுல்ல. அது வந்து இத்தன ஆண்டுகளா இருக்கு. இப்பவும் இருக்கு. நம்ம வந்து எவ்வளோ நியூஸ்ல வந்து பார்க்குறோம். அப்ப அத வந்து கண்டிப்பா இந்த படம் அட்ரஸ் பண்ணணும்ல. லைக் ஆண் கில்லிங்க பத்தி பேசுற படம்ன்னும்போது அத கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். ஸோ ஆஸ் எ ரைட்டரா எனக்கு தெரிஞ்சு அவரு இந்த இந்த செகண்ட் ஹால்ஃப் இப்படி கொண்டு போனதுக்கான காரணம் வந்து இதுவா தான் இருக்கும்னு சொல்லி நான் இன்டர்பிரேட் பண்றேன். அதனால தான் எனக்கு வந்து அது அவ்வளோ அபத்தமா தெரியல. இப்ப நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தை சீன்லாம் வந்து ரொம்ப அபத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இந்த மைண்ட் செட்ல தான் பார்த்தேன். லைக் அது வந்து இந்த மாரி இப்ப அந்த சரத்குமார் சாரோட கேரக்டர் இருக்குல்ல. லைக் என்னோட சாதியில தான் எனக்கு குழந்தை பொறக்கணும் அப்படின்ற மாரியான மைண்ட் செட்ல இருக்கிற மனுஷனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது வந்து ஒரு சவுக்கடி மாரி தானே இருக்கும். லைக் நம்ம யோசிக்கிற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட கிளைமாக்ஸ்லயும் அப்படிதான் கொண்டு போயிருப்பாங்க. அதுல இந்த வாரிசு, இந்த குழந்தை இதுக்காக தானே நீ சாதி பார்க்குற. அப்ப அத வச்சே நான் வந்து உன்ன அடிப்பேன் அப்படின்ற மாரியான ஒரு ஸ்கிரீன் பிளேவா தான் நான் வந்து அத பார்த்தேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கன்டென்ட் வந்து ரொம்ப பேச வேண்டிய ஒரு முக்கியமான கன்டென்ட். அத இப்படி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்ல பேசினது அப்படின்றதே வந்து பெரிய சக்சஸ் தான். ஆஃப் கோர்ஸ் கலெக்ஷன் வைஸும் வந்து அதுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைச்சிருச்சு.